ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமாகவே நிறையா டிஎம்ஸ், நிறையா பிரதர் சிஸ்டர்ஸ் வந்து அக்கா துபாயில் ஸ்கூல்ஸ் எல்லாம் திறந்துட்டாங்க, நீங்கள் ஏன் இன்னும் வராமல் இருக்கீங்க, அங்கேயே படிக்க வைக்க போகிறீங்களான்ட்டு நிறையா டவுட்ஸ் கேட்டிங்க. எல்லாருக்குமே டிஎம் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ஆன்லைன் ஆப்ஷனும் ஒரு வாரத்துக்கு கொடுத்ததுனால அங்கேருந்து படித்தோம். மெயினாக ஓட் போடுறதுக்காக தான் நான் இந்தியாவில் இருந்தேன். ஸோ வியாழக்கிழமை ஓட் போட்டாச்சு, வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த அன்றைக்கி நைட்டே ஃப்ளைட் ஏறியாச்சு. இன்றைக்கி சேஃபாக நாங்கள் துபாய்க்கு ரீச் ஆகிட்டோம். கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கரெக்டாக ஏப்ரல் 22 நம்ம பேஜ் வந்து 20,000 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. என்னை நம்பி என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இனிமேல் வந்து ரெகுலராக துபாய் பற்றின அப்டேட்ஸ், மினி பிளாக்ஸ் எல்லாமே போடுவேன். ஈவெண்ட் அப்டேட்ஸுமே வரும். ஸோ பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவை பார்க்க போகிற எக்ஸைட்மெண்ட்டில் 2 பேரும் விடிய தூங்கவே இல்லை. அவ்வளோ டயர்டாயிடுச்சு. ஒரு வழியாக சேஃபாக நாங்கள் ஷார்ஜா வந்துட்டோம். டைரக்ட் ஃப்ளைட்டுங்கிறதுனால கோயம்புத்தூர் டு ஷார்ஜா தான் போட்டு வந்தோம். ஃபைனலாக அந்த எக்ஸைட்மெண்ட் ஓவர் ஆகிடுச்சு. 2 பேரும் அவங்க அப்பாவை வந்து ஆசை தீர கொஞ்சியாச்சு. இனி வந்து பேக் டு துபாய் லைஃப் வந்தாச்சு. ஃபாலோ ஃபார் மோர்.